கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களை யாவரையும் இந்த நாளில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். சங்கீதம் 17வது அதிகாரம் 5வது வசனம். என் காலடிகள் வலுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழியில் ஸ்திரப்படுத்தும். ஆமென். இந்த நாளிலே நம்முடைய நடைகள் ஸ்திரப்பட்டிருக்கிறதா? நம்முடைய நடைகள் ஆண்டோடைய வார்த்தைக்கு மேலே காணப்படுகிறதா? நம்முடைய பாதை அவருக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறதா? நம்முடைய பயணம் அவரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதா? இல்லை உலகத்தை பார்த்து நடந்து கொண்டிருக்கிறோமா? இல்லை உலகத்தின் காரியத்துக்காக நடந்து கொண்டிருக்கிறோமா? இல்லை தடுமாற்றத்தோடு ஒரு நடையை நடந்து கொண்டிருக்கிறோமா? நம்முடைய நடை ஸ்திரப்பட்டிருக்கிறதா? நம்முடைய பாதைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய வசனம் தீபமாக இருக்கிறதா? நாம் போகிற வழியிலே அவர் நமக்கு முன்பாக போய்கொண்டிருக்கிறாரா? அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக போய்கொண்டிருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய வழி எப்படி இருக்கிறது? நம்முடைய வழி இருளும் அந்தகாரமும் நிறைந்ததாய் காணப்படுகிறதா? நம்முடைய வழி பொல்லாங்கு நிறைந்ததாய் காணப்படுகிறதா? நாம் போகிற பாதை தேவனுக்கு பிரியமில்லாத பாதையாய் காணப்படுகிறதா? இந்த நாளிலே நாம் அந்த பாதையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். வசனம் சொல்கிறது, என் காலடிகள் வலுவாதபடி. ஆமென். எங்கிருந்து வழுகக்கூடாது? ஆண்டவர வேத வசனம் என்ற பாதையிலிருந்து வழுகக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கை என்ற பாதையிலிருந்து வழுகக்கூடாது. தேவனை நோக்கி செல்லுகிற பாதையிலிருந்து வழுகக்கூடாது. தேவனை ஆராதிக்கிற பாதையிலிருந்து வழுகாதபடி, சந்தோஷமான வாழ்க்கையிலிருந்து வழுகாதபடி, சமாதானமான வாழ்க்கையிலிருந்து வழுகாதபடி என் காலடிகளை உங்கள் வழியிலே ஸ்திரப்படுத்தும். ஆண்டவருடைய வசனத்திலே ஸ்திரப்படுத்தும். ஆண்டவருடைய நன்மையிலே ஸ்திரப்படுத்தும். ஆண்டவருடைய கிருபையிலே ஸ்திரப்படுத்தும் என்று நம்முடைய ஜெபமும் காணப்பட வேண்டும். இந்த நாளில் நீங்கள் நிச்சயம் ஜெபிப்பீர்களே என்றால், இந்த நாளில் நிச்சயம் உங்களுடைய பாதை சரியாக இருக்குமே என்றால், நிச்சயம் தேவனுடைய பாதையிலே தேவனுடைய வசனத்திலே நீங்கள் ஸ்திரப்பட வேண்டும். நீங்கள் நாட்டப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். உறுதியாக்கப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். நீங்கள் ஸ்திரத்தன்மையை அடையாதபடி அநேக துன்பங்கள் வரும், அநேக பிரச்சனைகள் வரும், அநேக குழப்பங்கள் வரும். இந்த வழியாக செல்ல வேண்டுமா? இல்லை வேறு வழியா? இந்த வழியாக சென்றால் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியுமா? இது தேவனுக்கு பிரியமான வழியா? என அநேக கன்ஃபியூஷன்ஸ், அநேக பிரச்சனைகள் எல்லாம் வரும். ஆனால் நீங்கள் தேவனுடைய கரத்திலே உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவருடைய சித்தத்தின்படி நீங்கள் நடக்கும்போது நிச்சயம் அவர் உங்கள் வழியை ஸ்திரப்படுத்துவார். அந்த வழியிலே வழுக்கல் இல்லை, அந்த வழியிலே தடுமாற்றம் இல்லை, அந்த வழியிலே பயம் இல்லை, அந்த வழியிலே குழப்பங்கள் இல்லை. தேவன் உங்கள் கரத்தை பிடித்து அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்னாக போகும். அவருடைய வேதவசனம் உங்களுக்கு தீபமாக இருக்கும். அவர் உங்களுக்கு வழியை செவைப்படுத்துவார். அவர் உங்கள் வழியை சீர்படுத்துவார். கோடனான வழிகள் நேராகும், குன்றுகள் சரியாகும், மேடுகள் சரியாகும். தேவன் உங்களை சரியான வழியிலே வழிநடத்தி கொண்டு போக வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். அதனால ஒருவேளை இந்த நாளிலே வழி மாறி இருந்தால், வழியிலே ஸ்திரமில்லாமல் இருந்தால், தேவனுடைய கரத்தில் உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்கள். அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி வழிநடத்தி கொண்டு போவார். ஆமென்.